டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மன்ற கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்வு செய்ய இந்த கூட்டம் நடைபெறுவதாக தகவல்கள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருந்தன. அதன்படி இந்த கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்தார். தற்பொழுது பீகார் மாநில ஆளுநராக உள்ள ராம்நாத் கோவிந்த் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். தற்பொழுது பீகார் மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜகவுடைய அந்த ஆட்சி மன்ற குழு கூட்டம் முடிந்த பிறகு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் சலீம். அதிரடி அறிவிப்பு. ஏன்னா பல பேர் பல யூகங்கள்ல இந்த பேர் இருக்கு அந்த பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரபலமா இருக்கவங்க பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களின் பெயரை முன்மொழிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு, அதாவது 12 மணிக்கு பாஜக தலைவர்கள் ஒவ்வொருவரா வர ஆரம்பிச்சாங்க. சுமார் 12:20 போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்தார். பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிந்த பிறகு திரு அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளர். யார் திரு ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் பாஜகவில் மூத்த தலைவராக இருப்பவர். அவருக்கு இப்பொழுது வயது 71 ஆகிறது. ராஜ்யசபா எம்பியா 2 முறை இருந்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக முதல்ல 1994 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் 2000 ஆண்டு ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2006 வரைக்கும் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். இவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். டெல்லியில வழக்கறிஞராக பணி செய்தார். 2 வருடத்திற்கு முன்பு, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பீகார் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அது மட்டும் இல்ல, பாஜகவினுடைய தலித் மோர்ச்சா அமைப்பினுடைய தலைவராக 4 வருடம் இருந்திருக்கின்றார். 1998 2002ஆம் ஆண்டு வரைக்கும் பாஜகவின் தலித் மோர்ச்சா அமைப்பின் தலைவராக பணி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அகில இந்திய கோலி சமாஜ் அப்படிங்கிற அமைப்பிற்கும் தலைவராக இருந்திருக்கின்றார். பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராகவும் பணி செய்திருக்கிறார். 2 வருடத்திற்கு முன்புதான் பீகாரின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஒரே ஒரு ஊடகத்துல கூட இவர் ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக களம் இறக்கலாம் என்று யாரும் சொல்லாத, யூகிக்காத இந்த நிலையில் பாஜக ஆட்சி மன்ற குழுவிடமிருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்டமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் 3 நபர் குழு அமைத்தார்கள், மற்ற கட்சிகளோட பேசி அவங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக. மற்ற கட்சிகள்லாம் காங்கிரஸ், சிவசேனா உட்பட என்ன சொல்லிட்டாங்க, பாஜக வேட்பாளரை நியமிக்காத வரையில் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. முதல்ல வேட்பாளரை சொல்லுங்க, பிறகு ஆதரவு இருக்கா இல்லையா என்று நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொன்ன நிலையில இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் நிச்சயம் எதிர்கட்சிகளுடைய ஆதரவு அவருக்கு இருக்கும் என பாஜக வட்டாரங்கள் அடித்து சொல்கின்றன. கூடிய விரைவில் காங்கிரசும் மற்ற எதிர்கட்சிகளும் 17 எதிர்கட்சிகளும் அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்று தெரிவித்து விடுவார்கள். பாஜக கையே ஓங்கி நிற்கிறது. அநேகமாக 99.9% இந்தியாவுடைய அடுத்த ஜனாதிபதியாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பொறுப்பேற்பார் என தெரிகிறது. சலீம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாராலையுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு நபரை தான் இப்ப அவங்க குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஒரு அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில். அதே மாதிரியே பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் ஒரு சிறப்பு குழு இதற்காக அமைக்கப்பட்டிருந்தது மத்திய அமைச்சர்கள் தலைமையில். அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்து தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்தார்கள். இப்ப திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை இவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த விதமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? காங்கிரஸ் கிட்டயோ இல்ல மற்ற 17 அந்த எதிர்கட்சிகள் கிட்டயோ இது தொடர்பாக என்ன ஒரு இம்பாக்ட் இப்பொழுது நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதாவது 1998ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரைக்கும் 4 வருடம் பாஜகவின் தலித் மோர்ச்சா அமைப்பின் தலைவராக இருந்தவர் திரு ராம்நாத் கோவிந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால எதிர்கட்சிகள்லாம், அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அதாவது ஒரு மதச்சார்பற்ற அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை நியமித்தால் நாங்கள் நிச்சயமாக